Satyabhama Institute of Science and Technology, Chennai. சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் வங்கி தரப்பில் சமர்ப்பிக்கப்பட்ட அசல் ஆவணங்களை பெற்றார் செந்தில் பாலாஜி. சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட செந்தில் பாலாஜி கையெழுத்திட்டு ஆவணங்களை பெற்றுக்கொண்டார். செந்தில் பாலாஜியின் காவலை 25ஆம் தேதி வரை நீட்டித்து நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம். சுரேஷ், வணக்கம். வழக்கின் கூடுதல் விவரத்தை பதிவு செய்யலாம். வணக்கம். சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் இருந்து தன்னை விடுவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் இருக்கக்கூடிய முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவை விசாரித்த முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி அல்லி இந்த மனு மீதான தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்திருந்தார். இந்த நிலையில் இந்த வழக்கு தொடர்பான வங்கி ஆவணங்களின் அடிப்படையில் வாதங்களை முன்வைக்க ஏதுவாக இந்த மனுவை விடுவிக்க கோரிய மனுவை மீண்டும் வாதங்களை முன்வைப்பதற்கு அனுமதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் மேலும் ஒரு மனுவானது செந்தில் பாலாஜி தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனுவை ஏற்றுக்கொண்ட நீதிபதி விடுவிக்க கோரிய மனு மீது மீண்டும் வாதங்களை முன்வைக்க அனுமதி அளித்து உத்தரவிட்டது. இதற்கிடையில் இந்த வழக்கு தொடர்பாக வங்கியில் இருந்து நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட சில அசல் ஆவணங்களை வழங்க வேண்டும் என்று செந்தில் பாலாஜி தரப்பில் ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனுவை விசாரித்த நீதிபதி அல்லி அந்த ஆவணங்களை பெற்றுக் கொள்வதற்காக இன்றைக்கு நேரில் ஆஜர்படுத்தும்படி நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. அதன் அடிப்படையில் இன்றைக்கு செந்தில் பாலாஜி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி அல்லி முன்பு ஆஜர்படுத்தப்பட்டார். அவருக்கு தேவையான அந்த வழங்கப்பட வேண்டிய அந்த ஆவணங்களின் அசல் ஆவணங்கள் வழங்கப்பட்டன. அந்த ஆவணங்களை பெற்றுக்கொண்டதை தொடர்ந்து அவருக்கு விதிக்கப்பட்டிருந்த அந்த நீதிமன்ற காவல் இன்றுடன் முடிவடைந்ததை அடுத்து அவரை நீதிமன்ற காவலை 25ஆம் தேதி வரைக்கும் நீட்டித்து நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். இதன் மூலமாக 34வது முறையாக செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவலானது நீட்டிக்கப்படுகிறது. அதே போல இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இந்த விடுவிக்க கோரிய மனுவை மீண்டும் வாதிடுவதற்கு அனுமதி அளித்திருக்கக்கூடிய சூழலில் அந்த மனு மீதான விசாரணை, அதாவது வாதங்களை முன்வைப்பதற்கு 25ஆம் தேதி முதல் அந்த வாதங்களை துவங்க வேண்டும் என்று செந்தில் பாலாஜி தரப்புக்கு நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். Satyabhama Institute of Science and Technology, Chennai.